அவர் ஃபோன் பண்ணா நல்ல டைம் நாங்க வந்து கிளம்பிட்டோம் பழனிக்கு. அப்படி இல்ல நீங்க யாரு நான் யாருன்னே தெரியாது. நீ என்ன லொகேஷன் அனுப்பிச்சு விடு, நான் எப்போ வரேன்னு சொல்றேன். அப்படி சொன்னா அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்ப ராஜாவும் நானும் வந்து நான் ஒரு 30 வருஷமா பாக்குறேன். கார்ல வெயிட் பண்ணி திடீர்னு பழனி போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். பொங்கல் வந்து பழனியில கொண்டாடலாம். காலைல போனோன்றீங்க, நைட்டு போனோன்றீங்க, எப்பதான் போனோம் அப்படின்னாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், புதன்கிழமை நைட்டு கிளம்புறோம், அந்த வேலை நீ பார்த்து எத்தனை மணிக்கு என்ன அங்க எத்தனை சேர்த்து விடுன்னு சொல்லி அதே மாதிரி நீங்க நான் இங்க ட்ரிப்பு கிளம்பி இங்கே 1 hour ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி தரல எங்களுக்கு. இப்போதான் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. ஊர் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. நம்ம இங்கேருந்து போய் சேருவோமான்னு தெரியல டயத்துக்கு. நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புடி பாபி, ஒரு புடி. நாங்கள் பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாமி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ரூம் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த வாட்டி எங்களுக்கு ப்ரைவேட் ரூம் கிடையாது. எங்கள் மம்மியோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகிடும். அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் ரூம் கிடச்சிருக்கு. இதுதான் எங்கள் மம்மியோட காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லு. இது எங்காயோட ட்ரெஸ்ஸு. பழனிக்கு வந்துருக்கோம். சாமியை பார்த்து பழனி ஹாப்பி பொங்கல். இது எங்களோட டிஷ்ஷு. எங்க பாருங்க ஜோதியா, ஜோதியா திரும்புங்க. இது எங்க அப்பாவோட டிஷ்ஷு. ஹாய் சொல்லுப்பா. சஞ்சயோட பொங்கல் ட்ரெஸ். சூப்பரா பக்கத்துல உட்காந்து பார்த்தோம். ராஜா போன் மேலே எடுத்துட்டு போக கூடாது, அதனால நாங்கள் போன் எடுத்துட்டு போகல. சாமி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எடுத்துருக்கோம். அடுத்து கொடைக்கானல் குழந்தை வேலப்பர் பார்க்க போகிறோம். செம்மையா இருந்தது. நல்ல கிட்ட உட்காந்து பார்த்தோம். நல்ல தரிசனம். நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யா இருங்க இரு போட்டோ எடுக்கணும். ஐயா இங்க பாருங்க சொன்னையா. நீ தான் போட்டோ எடுக்க சொன்னீங்க. கோயிலுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமா. மணி 7 ஆயிடுச்சு. மேலே ஏறி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. குழந்தை வேலப்பர் போய் சாமி பார்த்துட்டோம். சூப்பராக இருக்காரு, குட்டியாக அழகா சந்தன காப்பில் இருந்தார். பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்தாரு? சாமி பார்த்தாச்சு. சூப்பராக முருகனை பார்த்தாச்சு. கொடைக்கானல் பூம்பாறை முருகனையும் பார்த்தாச்சு. குழந்தை வேலப்பரையும் பார்த்தாச்சு. 2 பேரும் நல்ல தரிசனம் கொடுத்தாங்க. வந்து நல்ல சிறப்பான பொங்கலாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் அதே சரியில்லை. தை பிறந்தாவது வழி பிறகுதான்னு பார்ப்போம். இந்த பூ செம்மையா குளிர்ந்து ஜூ பண்ணுமா? பார்க்கவே இல்லை. கோயிலை சுற்றி எவ்வளோ இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. சூப்பராக இருக்குது கோயிலை சுற்றி. வியூலாம் செம்மையாக இருக்குது. செம்மையாக குளிருது, நடக்க முடியல, காலு கீழே வைக்க முடியல. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. செம்மையா காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. கோயிலை சுற்றி சூப்பராக இருக்கு. பழைய கோயிலாக இருக்கு, நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், நல்லா இருக்கு. செம்மையாகுது. இன்னும் வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். சுற்றியே மலை மாதிரி நடுவில் கோயில். தான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர என்ட்ரன்ஸ். பூம்பாறை குழந்தை வேலப்பர் செம்ம அழகா இருக்காரு. தெரியுது பாருங்க.
நேரா அது உள்ளே போனால் தான் சாமி பார்க்கணும்.